வெற்றி தலைவர் மு.க.ஸ்டாலினின் துணிச்சலான நடவடிக்கை கிடைச்ச வெற்றி. களத்துக்குள்ள வராத எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக ஓட்டுல ஒரு கண்ட்ரோல் இல்லைன்னு நிரூபணமாயிட்டு. திமுகவுக்கு ஒரு பின்னடைவு இருக்குன்ற அந்த நரேட்டிவ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பட் அது எடுபடாம போனதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஒரு இஷ்யூ இல்லைங்க. அதுல ஸ்டாலினை குற்றம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. பாமகவுக்கு அதிமுகவுடைய வாக்கு வங்கி பெருமளவுக்கு போகாததுக்கு என்ன காரணமா இருக்கும்? வன்னியர் நான் வன்னியர் போலரைசேஷன்ல வன்னியர் வாக்குல ஒரு சிறு பகுதியும் நான் வன்னியர் வாக்குல மிக பெரும் பகுதியும் மு.க.ஸ்டாலின் எடுத்துட்டாரு. அதிமுக களத்துல நின்றுக்கணும். களத்துல நிற்காதது பெரிய பின்னடைவை கொடுக்கும். தென் மாவட்டம் மாதிரி வட மாவட்டங்களிலும் பலையனப்படுவதற்கான வாய்ப்புகள். இப்போ அதிமுக இந்த தேர்தலுக்கு பின்னாடி ஒன்று சேரணும், மறுபடியும் நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்று சேரணும் குரல் எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இனி வரக்கூடிய ஃபியூச்சர்ல அது பாசிபிள் ஆகும் நீங்க நினைக்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர் கட்சியை பிடிச்சிட்டாரு. அவர் ஈல்ட் ஆகிறது அவருக்கு லீடர்ஷிப்பை பலையினப்படுத்தும். அவரும் பெரும்பான்மை ஒரு தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர், ஈஸியா ஈல்ட் ஆவார் நான் கருதலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சவுத். நான் ராஃபிக். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலோட முடிவுகள் வெற்றி பெற்ற திமுகவுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் தோல்வியடைந்த பாமகவுக்கு ஒரு ஏமாற்றத்தையும் கொடுத்திருக்கு. அதே நேரத்தில் போட்டியே போடாத அதிமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இது பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக இன்னைக்கு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், விக்கிரவாண்டியில திமுக பெற்ற இந்த வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க? வெற்றி திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினின் துணிச்சலான நடவடிக்கை கிடைச்ச வெற்றி. கலைஞர் மாதிரி ஒரு அஞ்சு அரசியல் பண்ணலை. ராஜதந்திரத்தோட வன்னியர்களையும் பயிக்காம நான் வன்னியரையும் கன்சால்டேட் பண்ணி பெரிய வெற்றி பெற்றுட்டாரு. இந்த ட்ரெண்டு, இந்த பொலிட்டிக்கல் சூழல் வட தமிழகத்தில் ஒரு 60 to 90 தொகுதி வரை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஸ்டாலின் அப்பர் ஹேண்டில் நிற்கிறாரு. களத்துக்குள்ளே வராத எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக ஓட்டில் ஒரு கண்ட்ரோல் இல்லைன்னு நிரூபணமாயிட்டு. அவர் சொல்லியும் அதிக வாக்குகள் இங்கே பதிவாயிடுச்சு. ஜெயலலிதா அம்மையார் பாய்காட் பண்ணும்போது 10-15% வாக்காது குறைவாக பதிவாச்சு. இன்னொன்று, அவர் நினச்ச மாதிரி இங்கே ரிசல்ட் வரல. நாம சொன்ன மாதிரி போலரைசேஷன் தான். அதிமுக வன்னியர்களில் 2/3 ஆட்டோமேட்டிக்காக அண்ணாமலை இவரை நக்கல் நையாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு பண்ணியும் அண்ணாமலைக்கு கிண்டல் கேலிக்கு பிறகும் அதிமுக வன்னியர்கள் பாமகவுக்கே போட்டுட்டாங்க. ஒரு சிறு பகுதி ஸ்டாலினுக்கு போட்டிருக்காங்க. நான் வன்னியர்கள் முழுக்க ஸ்டாலினுக்கே பெரிய அளவு போட்டுட்டாங்க. அதுவும் சீமான் 2% உயர்ந்திருக்கிறார், பரவாயில்ல. அதுலேயும் ஒரு சில இடங்களில் சீமானுக்கு விழுந்த வாக்கு கூட நான் வன்னியர் ஓட்ஸ் உதயசூரியனுக்கு போயிருக்குது. இந்த இடத்துக்குள்ள தெள்ள தெளிவாக வட தமிழக அரசியல் வன்னியர் வெர்சஸ் நான் வன்னியர்னு 52 உருவானது. 98 ஜெயலலிதா பாமக கூட்டணியை சேத்தம்புற உருவானது தான் மெயின் ஒரு இதாட்டு இருக்குங்கிறது நிறுவனமாயிட்டு. இதில் இந்தியா கூட்டணி நின்று தன்னுடைய முழு பலத்தையும் விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், மதிமுக இப்படி எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஸ்டாலின் ராஜதந்திரத்தோட கையாண்டு இந்த வெற்றியை வட தமிழகத்துக்குள்ள அவர் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் பெருசாக இருக்குது. 2வது இடத்துக்கான போட்டியில் வட தமிழக தென் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை அண்ணாமலை கொண்டு வந்துட்டார். வட தமிழகத்திலும் அண்ணாமலையும் அன்புமணியும் 2வது இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கடுமையான போட்டியை கொடுப்பாங்கங்கிறது இந்த ரிசல்ட் காட்டியிருக்கு. ஓகே சார், அந்த விக்கிரவாண்டிக்கு பக்கத்தில் தான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருக்குது. கள்ளக்குறிச்சியில் என்னென்னா இந்த லாஸ்ட் மந்த் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்துச்சு. அதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலைன்னு சொல்லிட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வந்துச்சு. எதிர்க்கட்சிகள் எல்லாமே இதை கையில் எடுத்தாங்க. ஸோ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இது எதிரொலிக்க போகுது, திமுகவுக்கு ஒரு பின்னடைவு இருக்குன்ற அந்த நரேட்டிவ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பட் அது எடுபடாமல் போனதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தனிப்பட்ட முறையில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு மேலே இதில் எந்த மக்களும் கோபப்பட்டு வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது பிரிண்ட் மீடியாலையும் வந்திருக்கு, எலக்ட்ரானிக் மீடியாவிலையும் வந்திருக்கு. எதனால அது எதிரொலிக்காம? அது ஒரு இஷ்யூ இல்லைங்க. அதில் ஸ்டாலினை குற்றம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அது நானே சொன்னேன், நிர்வாக சீர்கேடு தான், ஊழல் அதுக்குள்ளே இருக்குங்கிறத நானே சொன்னேன் கள்ளச்சாராய விஷயத்தில். பட் எலக்ட்ரல் இதில் இந்த இடைத்தேர்தல் அது இஷ்யூ இல்லை. அந்த இடைத்தேர்தலில் பாமக எதிர்ப்பு தான் அங்கே மெயின் இஷ்யூ. சார், பாமக இந்த எலெக்ஷன்ல அதிமுகவுடைய வாக்கு வங்கிக்கு குறி வச்சிருந்தாங்க. தேர்தல் பிரச்சாரத்தப்பவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாமகவினர் ஜெயலலிதா அம்மையாருடைய புகைப்படங்கள், அந்த எம்ஜிஆருடைய புகைப்படங்கள்லாம் யூஸ் பண்ணி தான் வாக்குகளை கேட்டாங்களே. அப்படி இருந்துமே பாமகவுக்கு அதிமுகவுடைய வாக்கு வங்கி பெருமளவுக்கு போகாததுக்கு என்ன காரணமா இருக்கும்? பாமக இருக்க கூட்டணியில தான் ஓபிஎஸ் இருக்கிறாரு. ரெட்டையோட கூடிய மாம்பழத்துக்கு வாக்களிங்கன்னு அவர் தான் சொன்னார். 2024 அவங்க ஜெயலலிதா படத்தை போட்டாங்க. பாமக வாக்குக்கு இதை செய்யலைன்னாலும் கூட தானே வருங்கிற அடிப்படையில் அண்ணாமலையோட அந்த ஸ்ட்ராட்டஜி படி 2/3 வன்னியர் வாக்குகள் பாமகவுக்கு கிடைச்சிருக்கு. இதன் மூலமா அதாவது
எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்த மாதிரி ஒன்று நடக்கல. ஏன்னா அதிமுகவுடைய வாக்கு வங்கி வந்து திமுகவுக்கு வந்து போயிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எதனால அப்படின்னா வந்து லாஸ்ட் டைம் அவங்க வாங்கின வாக்குகளை விட இந்த தடவை நிறையவே வாங்கியிருக்காங்க. 1,25,000 ஓட்ஸ் கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ இதை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? வன்னியர் நான் வன்னியர் போலரைசேஷனில் வன்னியர் வாக்கில் ஒரு சிறு பகுதியும் நான் வன்னியர் வாக்கில் மிக பெரும் பகுதியும் மு.க. ஸ்டாலின் எடுத்துட்டாரு. இதைத்தான் சீமான் வந்து தேர்தல் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டாரு. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத காட்ஸ் கிரேஸ் அவர் கிடைச்ச இன்ஃபுட்ஸ் மூலமாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து ஜெயலலிதாவே விமர்சனம் பண்ணுறதும் மற்ற அரசியலும் பண்ணுறாரு. சீமான் என்ன நினைக்கிறாருன்னா, 2 ஜாதி கட்சி ஆகி போன அதிமுகவில் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் வந்து குறிப்பாக பறையர், யாதவர், செங்குந்தர், அருந்ததியர், முத்தரையர் போன்றவங்க வந்து ரெட்டலையும் எம்ஜிஆர் ஜெயலலிதா மீறி இந்த நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு, வேட்பாளர் தேர்வு இதிலெல்லாம் சீமான் முன்னுரிமை கொடுத்துனா சீமானுக்கு ஆட்டோமேட்டிக்காகட்டே அவங்க வருவாங்க. ஜெயலலிதா இறந்த பிறகு சீமான் எடுத்திருக்க அந்த 8% வாக்கும் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே தான். ஜெயலலிதாட்ட இருந்த இப்பொழுது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில் 2 ஜாதி கட்சியான அதிமுகவில் பலனளிக்காத ஜாதிகள் தான் வந்திருக்காங்கிறத சீமான் வந்து தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாடி உணர்ந்து அந்த சமூகங்களுக்காகவும் ஜெயலலிதா நம்பி ஓட்டு இல்லைங்கிறதுக்கும் அந்த கடற்கரையில் திராவிட சுடுகாடு அதுலேயும் தெளிவாக சீமான் பேசிட்டாரு. சீமான் இப்போ போகக்கூடிய சரியான பாதை அவருக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய பாதை, அவரோட வாக்கு வலிமையை மேலும் உயர்த்தக்கூடிய பாதை என்று நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். அதை புரிஞ்சதுனால தான் கடைசி பிரச்சாரத்தில் போது சீன மூங்கில் மோர் வளர்வோம், எங்கள் வாக்கு வந்து 36 லட்சத்தை 72 லட்சம் மாற்று உயர்த்துவோம்னு அவர் தெளிவாக பேசினார். அந்த துணிச்சலான லீடர்ஷிப்பை முன்னிறுத்தக்கூடிய அந்த பேச்சு தான் சீமானுக்கு பலனை கொடுத்து ஒரு 2% வாக்காவது அவர் உயர்வதற்கு காரணம். கடைசியில் வந்து நாங்கள் தனிச்சு தான் போட்டின்னு சீமான் அறிவித்து தன் லீடர்ஷிப் தான் காட்டுனதான் அவருக்கு உதவியது என்று நான் உறுதியாக கருதுகிறேன். ஆஃப்டர் ரியலைசிங் அதை லாஸ்ட் லெக்கில் ரியலைஸ் பண்ணிட்டாரு. அதனால தான் 2% கூடியிருக்காருன்னு சொல்றேன். அல்லது இந்த வாக்குகளும் கூட நான் வன்னியர்கள் வந்து திமுக உதயசூரியனுக்கு போட்டிருப்பாங்க. லாஸ்ட்ல தன் லீடர்ஷிப்பை அசெப்ட் பண்ணி நின்னனால தான் சீமான் அந்த வாக்கு 2% உயர்த்தி இருக்கிறாரு. இது சீமான் புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்றேன். இப்போ விக்கிரவாண்டியோட அந்த தேர்தல் முடிவுகள் மூலமா அதிமுகவுக்கு மக்கள் சொல்ல வர மெசேஜ் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதிமுக களத்தில் நின்றுக்கணும். களத்தில் நிற்காதது பெரிய பின்னடைவை கொடுக்கும். 2026 வலமும் போகாமல் இடமும் போகாமல் 10.5% கொடுத்தது சரியா தப்பான்னு சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டம் மாதிரி வட மாவட்டங்களிலும் பலையினப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ அதிமுக வந்து இந்த தேர்தலுக்கு பின்னாடி ஒன்று சேரணும், மறுபடியும் நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்று சேரணும் வந்து குரல் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனி வரக்கூடிய ஃபியூச்சரில் அது பாசிபிள் ஆகும் நீங்க நினைக்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர் கட்சியை பிடிச்சிட்டாரு. அவர் ஈல்ட் ஆகிறது அவருக்கு லீடர்ஷிப்பை பலையினப்படுத்தும். அவரும் பெரும்பான்மை ஒரு தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர், ஈஸியாக ஈல்ட் ஆவார் நான் கருதல. ரொம்ப நன்றி சார்.